ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. முதல் நாளிலே அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் யாவையும் அன்போடு வாழ்கின்றேன். ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை நேர்த்தியாய் வழிநடத்தி அவருடைய சங்கத்திலே இந்த ஒரு புதிய மாதத்திலே நம்மை அமர்ந்திருக்க செய்திருக்கிறார், கூடி வர செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு உள்ளது நாளும் நன்றி பலிகளை எப்பொழுதும் நாம் ஏறெடுத்தவர்களாய் இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காய் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்போம். நிச்சயமாகவே இந்த மாதத்தில் தேவன் நம்மை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்வாராம். இதனாலே வாசித்த சங்கீதம் 46 அதன் அடிப்படையிலே ஆண்டுடைய வார்த்தையை வாக்குத்தத்த வார்த்தையாக உங்கள் மத்தியிலே சொல்லும்படி விரும்புகின்றேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ற காரியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகின்றோம். இந்த நாளிலே சங்கீதம் 46 7 மற்றும் 11 வசனங்கள் விதமாய் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிரியமானவர்களே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கடந்த நாளிலே நாம் சேனைகளின் கர்த்தர் அவர் ஆராதிக்கிற ஆண்டவர் என்பதாக நாம் சிந்தித்தோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி அவன் ஜெயம் பெற்ற காரியங்களை நாம் சிந்தித்தோம் கடந்த நாளிலே. இந்த நாளிலே நம்மோடு இருக்கிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை சிந்தித்து நாம் பலன் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது அவர் நம்மோடு இருக்கிற ஆண்டவர். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தால், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மோசே சொல்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரம்
15, 17 வசனங்களிலும், யோசுவா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். அவரை ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த நடுவில் இருக்கிறார். இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே எங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, மத்தேயு 18:20 விதமா சொல்லுறது. சிலர் சொல்லுவாங்க, 2 பேர் 3 பேர் கூடியிருக்கும் போது ஆண்டவர் வருவார் அப்படின்னு. அப்படி பைபிள்ல சொல்லல. மத்தேயு 18:20 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. 18ஆம் அதிகாரம் மத்தேயு 18. இருக்கிறேன். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய நாமத்தினால கூடி வருகிற இடத்திலே அவர் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் இருக்காரா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம கூடி வந்திருக்கிறோம், நம்ம நடுவில் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. குன்னத்தூர் ஆலயத்தில் இயேசுவா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 11:4, ஆபகுக் 2:20 ஆகிய வசனங்கள் விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 11:4 கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆண்டவர் இங்கு இருக்கிறார். ஆகவே நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்பதால். ஏசாயா 41:10 வாசிப்பார். நமக்கு நன்றாக தெரிந்த வேதவசனம், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கூட இருக்கிறேன். பயப்படாதே, மாதங்களை குறித்து பயப்படாதே, நாட்களை குறித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, எரேமியா சொல்கிறதை பாருங்கள். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எரேமியா சொல்கிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் கூட இருப்பார். வேதம் சொல்லுது பாருங்க. ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கினி ஜுவாலையிலே நடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அக்கினி ஜுவாலையோட ஒண்ணுமே செய்ய. தண்ணீர் போன்ற காரியம். செங்கடல் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னால நின்னது. பின்னால பார்வோன் சேனை, ஐயோ வனாந்தரத்துல மடிய போறோமே அப்படின்னு புறம்புனாங்க. ஆண்டவர் தண்ணீரை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி போகும்படி செய்தார். அல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு இருக்கிறார். மாறிட்டாரா? சொல்லுங்க. அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு எப்படி அற்புதம் செய்தாரோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு வழி இல்லாத இடத்திலே வழி உண்டு பண்ணினாரோ, நெருக்கடியான நேரத்திலே ஒரு வழியை திறந்து கொடுத்தாரோ, அதே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த புதிய மாதத்திலே அவருடைய நம்பிக்கையோடு இந்த மாதத்துக்குள்ளே பிரவேசியுங்கள். இந்த மாதத்திலே 31 நாட்கள் இருக்கிறது. இந்த 31 நாட்களிலும் தேவன் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் தத்ரூபமாக உணர முடியும். 31 நாள் மட்டும்தான் இருப்பாரா? அது பிறகு இருக்காம போயிடுவாரா? இல்ல, கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் நம்ம கூட இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுது. அதனால கர்த்தர் நல்ல விசுவாசிக்கணும். நம்ம கூட இருக்கிறார், நம்ம விசுவாசிக்கணும், உணரணும். வாழ்க்கையில நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் கூட இருக்கிறீங்கிறத இந்த சூழ்நிலையில நீங்க நிரூபித்து காட்டுங்க. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போகக்கூடாது. நீங்க என் கூட இருக்கிறீங்க தானே, அப்ப என் காரியம், இந்த காரியத்துல ஒரு நன்மை நடக்கணும், ஆசீர்வாதம் நடக்கணும், அதை மற்றவங்க பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபித்து பாருங்க. நிச்சயமாய் கர்த்தரோடு இருப்பதை நீங்க உணர்வீங்க. ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை தருகிறார். 3 ஆசீர்வாதங்களை சொல்ல போறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நமக்கு தருகிற 3 ஆசீர்வாதங்களை வேதத்திலிருந்து நாம் சிந்திக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம்முடைய காரியங்களை சித்தியாக்கும்படி, நம்முடைய காரியங்களை கைகூடி வரும்படி நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக முயற்சி செய்து
செய்திருக்கலாம், காரியங்களில் தோல்வி அடைந்திருக்கலாம். இந்த மாதத்துல நீங்க ஜெபத்தோடு முயற்சி செய்து பாருங்க, இந்த காரியங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்கிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தார். இன்னொரு வசனம் வாசிங்க, 3ஆம் வசனம், அதுக்கு அடுத்த வசனம் 30. அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறார். 23, 39, 23 வாசிங்க. எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும், நல்ல கவனிங்க, எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். யோசேப்பு எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தவறான காரியத்தை செய்து ஆண்டவர் வாய்க்க பண்ணாலும் வாய்க்க பண்ண மாட்டார். அவருக்கு பிரியமான காரியத்தை நிச்சயமா வாய்க்க பண்ணிடுவார். அல்லேலூயா. இந்த மாதம் காரியங்கள் கைகூடி வருகிற மாதம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிங்க, கர்த்தரால் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. யோசேப்பை நம்ம மறக்கவே கூடாது. வேத புஸ்தகத்துல பாவங்களை சுட்டி காட்ட முடியாத ஒரு மனிதனாய் இந்த யோசேப்பு காணப்படுகிறார். பழைய பாட்டு தானா, பாவத்தை சுட்டி காட்டவே முடியாது. தாவீது செய்த காரியத்தை கூட கடந்த வெள்ளிக்கிழமை நம்ம சிந்தித்தோம். ஆனா இந்த யோசேப்பு கர்த்தருக்காக தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டார். அதனாலதான் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவரை ஆசீர்வதித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யோசேப்புக்கு வந்த எல்லா உபத்திரவத்திலேயும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உபத்திரவங்களில் அவனை விடுதலையாக்கினார், அவனை ரட்சித்தார், அவனுடைய வாழ்க்கையில உயர்வை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் கைகூடி வரும். ஜெபத்தோடு விசுவாசத்தோடு காரியங்களை செய்யுங்க. அதாவது நான் என்னுடைய வயது ரொம்ப குறைவான வயது தான், உங்களுக்கு தெரியும், ரொம்ப குறைய நினைச்சாதீங்க சரிதானா. ஆனால் இந்த சிறு வயதுல நான் யாருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், ஆனால் இப்பவும் சொல்லலாம்னு விசுவாசம் நினைக்கிறேன். எனக்கு ஒரு வீடு ஆண்டவர் தந்தார். கிட்டத்தட்ட 29 லட்சம் ஆயிடுச்சு அந்த வீடு கட்டி முடிக்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வீடு கட்டி கொண்டிருந்த காலத்துல ஆண்டவர் எனக்கு தந்த சப்போர்ட்டை பாருங்க. காரியங்கள் வாய்க்கும்படி ஆண்டவர் செய்த காரியங்களை பாருங்க. ஒரு பெயிண்டர் வீட்டில் டியூஷன் கிடைச்சது, ஒரு கான்ட்ராக்டர் வீட்டில் டியூஷன் கிடைச்சது, ஒரு டைல்ஸ்கார் வீட்டில் டியூஷன் கிடைச்சது, என்ன பெரிய பெரிய முதலாளிகள் வீட்டில் டியூஷன் கிடைச்சது. எதுக்காக இதெல்லாம் ஆண்டவர் அந்த காரியம் எனக்கு கைகூடி வரப்பட்டார்னா, அவங்க மூலமா எனக்கு அந்த வீடு கட்டுவதற்கான ஆதரவுகளும் கிடைத்தது. அதுக்கு முந்தின வருஷம் கிடைக்கல, அதுக்கு அடுத்த வருஷம் கிடைக்கல, ஆனா அந்த வருஷம் கிடைச்சது. ஏன் சொல்றேன், காரியங்களை கைகூடி வரப்படுகிறவர். கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய நினைச்சிட்டார்னா அதற்காக பல வழிகளில் இருந்தும் உங்களுக்கு ஆதரவுகளை கொண்டு வந்து தருவார். தேடியே போகல, ஆண்டவர் அந்த காரியங்களை எனக்கு ஒழுங்கு செய்து தந்தார். பிரியமானவர்களே, கர்த்தராலே காரியம் வாய்க்கும். அது விசுவாசத்தோடு இந்த மாதத்துக்குள்ளே பிரவேசியுங்கள். சங்கீதம் 37:5 வாசித்து பார்த்தால், வழிகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். ஆண்டவர் மேல நல்ல நம்பிக்கையோடு இருக்க, காரியங்களை வாய்க்கப்படுகிற கர்த்தர் என்று சொல்லி அவரை விசுவாசிங்க. நிச்சயமாய் தேவனுடைய காரியங்களை வாய்க்க செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார்கள், இவர் காரியங்கள் வாய்க்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் சொன்ன வார்த்தையை ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 21:22 வாசிங்க. அக்காலத்தில் அவன் சேனாதிபதியாகிய பிரோனும் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உடனே இருக்கிறார். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாவற்றிலையும் தேவன் உங்களோடு கூட இருப்பதை உணர்வீர்கள். காரியங்கள் கைகூடி வருவதை உணர்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியான காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகிறது. அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இரண்டாவது, நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார்? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 1 நாளாகமம் 11:9 இதையே மீண்டுமாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே,
தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம்மை விருத்தி அடைய பண்ணுகிற ஆண்டவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறார். மல்டிப்ளை பெருக செய்கிறார். நம்மை விருத்தி அடைய செய்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் விருத்தி அடைகிற செய்கிற தேவன் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசித்து பார்த்தால் ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். அவன் விதை விதைத்தான். பஞ்ச காலத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். நல்ல கவனிங்க. நமக்கு தெரியும், நமக்கு பல விவசாயத்தை நன்கு அறிந்தவர்கள். அதாவது நமக்கு நல்லா தெரியும் இந்த காலத்துல தான் விவசாயம் நடக்கும். அப்படிதானே? நெல் இந்த காலத்துல விதைக்கணும், அல்லது வாழை இந்த காலத்துல விதைக்கணும், இந்த காரியங்கள் இந்த மாதத்துல விதைக்கணும்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா இவன் ஈசாக்கு விதைத்த காலம் பஞ்ச காலம். ஊர் முழுவதும் என்ன இருக்கு? பஞ்சம் இருக்கு. வழியே இல்லை. ஆனா வழியே இல்லாத இடத்துல இவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால 100 மடங்கு பலன். 100 என்பது பரிபூரணத்தை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பரிபூரணமான ஆசீர்வாதத்தை தேவன் ஈசாக்குக்கு கொடுத்தார், தாவீதுக்கு கொடுத்தார். அதே கர்த்தர் நமக்கும் கொடுப்பார். அல்லேலூயா. வருமானங்கள், தொழில்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொன்னாதான் நடக்கும். அல்லேலூயா. ஆமென்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆளும் கடவுள் அர்த்தம். நல்ல தைரியமா சொல்லு. சொன்னா உடைய வாழ்க்கையில தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தாவீதை போய் கேட்டு பாருங்க. தாவீது ஆண்டவர் கூட இருக்கிறாரா? அழகா சொல்லுவார். சங்கீதம் 16:8 கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. வலது பக்கத்துல டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அத உங்க வேலை பார்த்தா தெரியல, ஆனா கர்த்தர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் கூட வலது பக்கத்துல நிழலா இருக்கிறார். பக்கத்துல வேற ஆளா உட்கார்ந்து சொல்லக்கூடாது. சரிதானா? கர்த்தர் இருக்கிறார். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் கூட தான் இருக்கிறார். கஷ்டப்படும் போது உங்களை விட்டுட்டு போயிட மாட்டார். உங்க கூட தான் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. நம்மோடு இருந்து நம்மை விருத்தி அடைய செய்கிற ஆண்டவர். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், சங்கீதம் 23:4 தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்ன விசுவாசம் பாத்தீங்களா? நம்மளால இப்படி சொல்ல முடியுதா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் ஒரு தடியில் என்னை தேற்றும். என்னை போஷிக்கிற கர்த்தர். விசுவாசத்தோடு சொல்றார் தாவீது. பிரியமானவர்களே, நம்மை விருத்தி அடையப்படும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் தாவீது கேளுங்க. 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல அவர் சொல்றார், கர்த்தர் என் பட்சத்தில் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பிரியமானவர்களே, தாவீதோடு இருந்த கர்த்தர் அவனை விருத்தி அடையப்படுகிற கர்த்தர், ஈசாக்கோடு இருந்த கர்த்தர் அவனை விருத்தி அடையப்படுகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருந்து குடும்பத்துல ஒரு விருத்தியை தேவன் உண்டு பண்ணுவார். விசுவாசத்தோடு இந்த மாதத்துக்குள்ளே பிரவேசியுங்கள். கடைசி 3வது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு தருகிற ஆசீர்வாதம் எரேமியா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எரேமியா 1:8. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். 3வது, நம்மை காக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் வருகிற நாட்களிலே ஆண்டவர் நம்மை காக்கிறவர் என்ற தலைப்பிலையும் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம மத்தியில் சொல்ல இருக்கிறேன். அன்றைக்கு கொஞ்சம் விரிவாக நாம் சிந்தித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது, நம்மை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை காத்து வழி நடத்துவார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 28. நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து போதும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, நீ போகும் இடத்தில் எல்லாம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எதற்காக இருக்கிறார்? உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒழுங்கா போயிட்டு இருந்தாலும் பாதிக்கும் தானே. நம்ம ஒழுங்கா இருந்தாலும் பின்னாடி வரணும் ஒழுங்கா வர மாட்டேங்க, முன்னாடி வரணும் ஒழுங்கா வர மாட்டேங்க.
நிமிஷத்துல விபத்து நடந்தது. ரொம்ப வேதனை பாருங்க. ரொம்ப கவனமா இருக்கிறேன், ரொம்ப கவனமா இருக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்துச்சுன்னா ஒரு தீமையும் நமக்கு வாக்கு பண்ணுகிறது. எரேமியா 1:9, எரேமியா 30:11, எரேமியா 42:11 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை எல்லா தீமையிலிருந்து ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். தீமைகள் உங்களை மேற்கொள்ளாது. சங்கீதம் 121:7 மறந்து விடாதீர்கள். கர்த்தர் எல்லா தீமைக்கும் எல்லா தீமைக்கும் விலக்கினார். தீமைகள் எப்படி வருது? எப்படி வருது சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா கூட என்ன வருது? தீமை. கூட வேலை பார்க்குற இடத்துல மற்றவர்கள் மூலமா தீமை வருது. யார் மூலமாகவும் தீமை வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் கூட இருக்கிறார். அந்த தீமைகளை உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. எல்லா தீமைக்கும் தேவனுடைய விலக்கி காப்பார். பவுலுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொன்ன ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. தீங்கு செய்யும்படி ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை. காரணம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தைரியமா இருக்கு. விசுவாசத்துல வேறுபடி இருக்கும். சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். மாசத்துல எல்லா நாட்களிலும் அதை உணர்வுபடி தேவன் செய்வார். இந்த ஆயுசு நாட்கள் கடைசி மட்டும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதை நம் உணர்வுபடி செய்வார். அவர் விசுவாசத்தோடு ஆண்டவரை காக்கும்படி என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்துக்குள்ளே பிரவேசிப்போம். காரியங்களை கைகூடி வரும்படி நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விருத்தி அடையும்படி நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை காத்துக் கொள்ளும்படி நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்களை வேதத்திலிருந்து சுருக்கமாய் சிந்தித்து நாம் ஜெபிக்கலாம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர்களோடு தற்போதும் பாடிங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை வாக்குத்தத்தமாக கேட்கும்போது நமக்கு உற்சாகமா இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. அப்படிதானே? பிறந்துச்சா பிறக்கலையா? பாதுகாப்பு முன் இருக்கிற பார்த்தா ஒன்றுமே நடக்காத இருக்க நம்பிக்கை வந்திருக்கா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறா. அதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம வேற யாரு கூட இருக்கக்கூடாது. நம்ம யாரு கூட இருக்கணும்? நம்ம டிவி கூட இருக்கக்கூடாது. நம்ம தேவையில்லாத கதை புஸ்தகத்தை உட்காந்து வாசிக்க கூடாது. நம்ம வீணா அடிக்கிறதுல நேரம் செலவிடக்கூடாது. நம்ம யாருக்கும் இருக்கணும், அது ரொம்ப அல்லேலூயா. தபசு காலங்கள் மாத்திரமல்ல, வாழ்நாள் எப்பொழுதும் அனுதினமும் வேத வாசித்து ஜெபிக்கிறது ஒரு கிறிஸ்தவன் தவற விட்டான்னா அவன் கிறிஸ்தவனே இல்லை. அப்படிதானே? ஜெபமும் வேதமும் வாழ்க்கையில பிரிக்கவே படக்கூடாது. வாழ்க்கையில கடைசி நாள் மட்டும் அதை கவனமா பார்த்துக்கணும். முறையா வாசிங்க வேதத்தை தியானம் பண்ணுங்க, குறிப்பு எழுதி வைங்க, எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோடு இருக்க நேரம் செலவிடுங்க, உபவாசம் பண்ணுங்க. உபவாசம் சொல்லிட்டு பட்டினியா ரோட்ல தெரியாதீங்க. உபவாசம் தான் கர்த்தருடைய பாதத்துல காத்திருங்க. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்க கூட இருப்பதை நீங்க உணர்வீங்க. பிரியமானவர்களே, சிம்சோனை ஆண்டவர் வெளியேற பெற்ற நோக்கத்துக்காக அரவணைத்தார். பெலிஸ்தீயர்கள் நடுவில் அவனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ததை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு கழுத தாடை எடுத்து வைத்து 1000 பேரை கொண்டு போட்டவன் இந்த சிம்சோன். 300 நரியை பிடிச்சு 2 நரியை ஒரு நரி இன்னொரு நரியை வாளை சேர்த்து கட்டிட்டாங்க சிம்சோன். யோசித்து பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. நரியை பிடிச்சு வாழை கட்ட முடியுமா? 2 வாழையும் 150 பேர், 150 ஜோடி. ஆனா 300 நரி 150 ஜோடி ஆகி நடுவில் ஒரு தீபந்தத்தை வச்சு பெலிஸ்தீயருடைய வெள்ளாமை அழித்து போட்டான் இந்த சிம்சோன். பைபிள் இருக்கா? அல்லேலூயா. அதே சிம்சோன் ஆண்டவரை விட்டு விலகின பொழுது ஆண்டவர் எவ்வளவு துக்கப்பட்டார் பாருங்க. அவனுடைய பலமெல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. ரொம்ப வேதனையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ரொம்ப வேதனையான ஒரு காரியத்தை வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:20. அப்போது அவர் பெலிஸ்தீயர் உம்மேல் வந்து விட்டார்கள். அவன் நித்திரை விட்டு விழித்து
கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். நல்ல கவனிக்கமா, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தான் கூட தான் இருக்காரு. நான் பழைய மாதிரி என்ன செய்வேன், உதறி போட்டு ஓடிவிட நினைத்தா ஆண்டவர் அவரை விட்டு போனதே அவருக்கு தெரியல. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவருக்கு கூட இருக்க விரும்புகிறார். ஆனா நீங்க அவரை விட்டு விலகும் போது ஆண்டவர் விட்டு விலகிவார். நம்ம கூட தானே இருக்காரு, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சா கர்த்தர் விலகிட்டாருன்னா சிம்சோனுடைய நிலைமையை பாருங்க. கண்கள் பிடிக்கப்பட்டு பெலிஸ்தியர்கள் நடுவில் கேள்வி பொருளாக மாற்றப்பட்டு விட்டான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நசரேய விரதப்படுகிற சிம்சோன். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரோடு இருக்கணும். இந்த காலங்கள் அதற்காக நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஆண்டவரை தேடுங்க, அதிக நேரம் ஆண்டவரை தேடுங்க, குடும்பமா ஜெபிங்க. கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்க முடியுமோ கொடுத்து பாருங்க. நிச்சயமாய் தேவர்களோடு இருந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிற காரியம் வாசிங்க. மத்தேயு 28:20. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு 1ஆம் தேதி 3வது மாசம் 2021 வருடம். இன்றைக்கு ஒரு நாள், இந்த நாள் ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் வருகிற எல்லா நாட்களும் ஆண்டவர் கூட இருக்கிறார். எப்ப இருக்கிறாரா? அவருடைய வேலையை செய்யும் போது உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் அண்ணன் இருக்காங்க, அண்ணனுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்றேன். நல்ல ஊழியம் செய்யறாங்க. அவங்களை குறித்து நான் கேள்விப்படுற காரியம் அப்படிதான். நல்ல ஊழியம் செய்யறாங்க. இந்த சபையில இருந்து போயிருக்கிறாங்க, நல்ல ஊழியம் செய்யறாங்க. அவர் ஊழியம் செய்யறாங்க, நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம அவங்களை ஜெபத்துல தாங்கணும். அல்லேலூயா. பாருங்க, டெய்லி அவங்க பேசலாம் சொல்றோம். வீட்லயும் சொல்லி நீங்க ஜெபிக்கணும். ஊழியக்காரங்களை ஜெபத்தினால தாங்கிறது ஒரு ஊழியம் தான். அல்லேலூயா. கொடுக்கிறது ஒரு ஊழியம். தன்னுடைய ஆஸ்தினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். கொடுக்கிறது ஒரு ஊழியம், ஜெபிக்கிறது ஒரு ஊழியம். ஆண்டவர் அழைத்தா போய் ஊழியம் செய்யறது ஒரு ஊழியம். அல்லேலூயா. நான் தேவ சமூகத்துல குறிப்பிட்ட நின்று சொல்றேன், ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். ஆண்டவர் எப்ப சொன்னாலும் அந்த வேலையை விட்டுருவேன். அல்லேலூயா. எப்போ நீங்க விட்டு ஃபுல் டைமா எனக்கு ஊழியத்துக்கு வாங்கினாலும் கண்டிப்பா அந்த வேலையை விட்டுருவேன். இந்த குறிப்பிட்ட நின்று சொல்றேன். அல்லேலூயா. தேவ சமூகத்துல அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஆண்டவரை பகுதி நேரமா ஊழியம் செய்யறேன், ஆனால் நீங்க எனக்கு உண்மையாக அதை நீங்க நிரூபித்து என் ஊழியத்தை செய்ய முழு நேரமா வாடா, நான் வந்துருவேன். ஆண்டவரே ஆமென். கர்த்தருடைய ஊழியத்தை எல்லா காலத்திலும் சமயம் வாழ்ந்தாலும் வாழ்க்காவிட்டாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். அல்லேலூயா. வேலை செய்ய போற இடத்துல இயேசுவை பற்றி சொல்லணும். பக்கத்து வீட்டுல அம்மாவுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். நம்ம போற இடத்துல தான் இயேசுவை சொல்லிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் மூலமா பெரிய காரியத்தை செய்வார். அவரோடு கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்காக எதையாவது செய்யுது, எதையாவது செய்யுது. இந்த மாசத்துல தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்காக இயேசுவை பற்றி சொல்லுவேன். இயேசு நல்லவனா நேசிக்கிறார் நான் சொல்லுவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் தேவனுடைய நடக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை விசுவாசத்தோடு இந்த மாசம் நிச்சயமா சொல்றேன், தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு மாதமா, மிக மகிமையான ஒரு மாதமா இருக்கும்படி தேவன் ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா. ஜெபிக்கும்படி முழங்கால் படியிடலாம். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும்படி நாம் முழங்கால் படியிடலாம். இந்த